நமது மெய்ப்பரும் நமது மீட்பரும் நமது ஆண்டவருமாகிய இயேசு கிறிஸ்துவில் பிரியமான உறவுகளே, நாள்தோறும் வத்திக்கான் வானொலி நிகழ்ச்சிகளை அருள் ஒளி இணையதளம் வழியாக உங்களுக்கு நாங்கள் ஒளிபரப்புகின்றோம். உங்களுக்காக தொகுத்து வழங்குபவர் உங்கள் அன்பு சகோதரன் பேசாலை தாஸ். லவ்தேத்து இயேசுஸ் கிறிஸ்துஸ். இயேசு கிறிஸ்துவுக்கு புகழ். தமிழ் கூறும் நல்லுலகில் வாழும் அனைத்து அன்புள்ளங்களுக்கும் வத்திக்கான் வானொலியின் வணக்கம். இறைவன் உங்கள் உள்ளத்தையும் இல்லத்தையும் தன் அன்பாலும் அருளாலும் அமைதியாலும் இன்றும் என்றும் நிரப்புவாராக. அன்பு நேயர்களே, வத்திக்கான் வானொலி இன்று உங்களுக்கு வழங்கவிருப்பவை தடம் தந்த தகைமை, நேர்காணல் மற்றும் செய்திகள். ஜனவரி 16 புனித ஜோசப் வாஸ். இந்திய நாட்டின் கோவாவில் வாழ்ந்த கிறிஸ்டோபர் வாஸ் மரியதே மிராண்டா பெற்றோருக்கு கிபி 1651 ஏப்ரல் மாதம் 21 பிறந்தார் ஜோசப் வாஸ். இயேசு சபை கல்லூரியில் பயின்ற ஜோசப் வாஸ் குருவாக விருப்பம் கொண்டு குருத்துவ பயிற்சி பெற்று கிபி 1676 அருட்குருவானார். நான் மரியன்னையின் அடிமை என்று அறிக்கையிட்ட அருட்தந்தை ஜோசப் வாஸ் கிபி 1681 முதல் 1684 வரை கனராவில் இறை பணிகளை ஆர்வமோடு செய்தார். இலங்கையில் டச்சுக்காரர்களின் ஆதிக்கத்தில் இருந்த கத்தோலிக்க கிறிஸ்தவர்களுக்கு இறைப்பணிகளை செய்ய விரும்பிய இவர் கிபி 1687 இலங்கை சென்று மறைப்பணிகளை தொடங்கினார். கிபி 1692 கண்டியினை பணித்தளமாக கொண்டு இறைப்பணிகளை தொடங்கிய அருட்தந்தை ஜோசப் வாஸ் டச்சுக்காரர்களால் போர்த்துகீசியரின் உளவாளி என்று குற்றம் சாட்டப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டார். கிபி 1696 இலங்கையில் கொடிய வறட்சி நிலவியதால் டச்சுக்காரர்கள் கேட்டுக்கொண்டதன்படி அருட்தந்தை ஜோசப் வாஸ் பலிபீடம் அமைத்து ஜெபிக்க மழை பொழிந்து வறட்சி நீங்கியது. கிபி 1697 அம்மை நோயினால் துன்புற்றோருக்கு தன் ஜெபத்தின் மூலம் குணமளித்து ஆண்டவர் இயேசுவின் பணிகளை செய்த அருட்தந்தை ஜோசப் வாஸ் சிங்கள மொழியினை நன்கு கற்றுத் தேர்ந்தார். சில்லாலை, வன்னி, புத்தளம், மன்னார், பூநகரி மற்றும் மட்டக்களப்பு போன்ற பகுதிகளிலும் இலங்கையின் பல்வேறு பகுதிகளிலும் இறைப்பணிகளை செய்த அருட்தந்தை ஜோசப் வாஸ் உடல் நலிவுற்று கிபி 1711 ஜனவரி மாதம் 16 விண்ணகம் அடைந்தார். இலங்கையின் திருத்தூதர் என்று அழைக்கப்பட்ட அருட்தந்தை ஜோசப் வாசினை திருத்தந்தை 2 ஜான் பால் 1995 அருளாளராக அறிவிக்க திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் கடந்த 2015 புனிதராக உயர்த்தினார்.
புனித ஜோசப் வாஸ் திருவிழாவினை கொண்டாடுகின்ற நாம் புலம்பெயர்ந்து வாழுகின்ற இலங்கை தமிழ் மக்களை ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உடனிருந்து வழிநடத்தும்படியாக உருக்கமோடு ஜெபிப்போம். அனைவருக்கும் என் அன்பான வணக்கம். வாழ்வோடு உறவாடை என்ற சிந்தனை சந்திப்பு நிகழ்ச்சியில் இன்னைக்கு நம்ம எதை பத்தி பேச போறோம்னா, தமிழர் திருநாளான பொங்கலை பத்தி பேச போறோம். இந்த பொங்கலை பத்தி நம்மளுக்கு நிறைய விஷயங்களை கூறதுக்காக நம்ம கூட இன்னைக்கு இணைஞ்சிருக்காங்க திருமதி திவ்யா அவர்கள். வணக்கம். வணக்கம் ராணிகா. பொங்கல் அப்படின்னு சொன்னாலே ஃபர்ஸ்ட் என்ன மைண்டுக்கு வரும்? பொங்கல் அப்படின்னோடனே நம்ம பொங்கல் தான் ஞாபகத்துக்கு வருது. உணவு பொங்கல் அந்த டைம்ல தான் ஸ்பெஷலா செஞ்சு சாப்பிடுவோம். அது மட்டும் இல்லாம இதை மட்டும் தான் நினைக்கணுமா அப்படின்னா இன்னும் நிறைய விஷயங்கள் பொங்கல்ல இருக்கு. விவசாயியா இருக்கட்டும், விலங்குகளா இருக்கட்டும், மாடு, இது மாதிரி நினைச்சு பார்க்காதா இருக்கட்டும், சூரியனா இருக்கட்டும், நிறைய விஷயங்களை நம்ம பொங்கலுக்கு நினைச்சு பார்ப்போம். இன்னைக்கு இந்த பொங்கலை பத்தி அதிகமா பேசுறதுக்கு ஒரு நாளா இருக்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சி. பொங்கல் நம்ம நிறைய ரீசன் வச்சு செலிப்ரேட் பண்றோம். விவசாயி எல்லா நாளுமே நம்ம நினைச்சு பாக்குறோமா? டெய்லியும் உணவு சாப்பிட்றோம். பட் எல்லா நாளும் நினைச்சு பார்ப்போமா அப்படின்னு கேட்டா கிடையாது, நிச்சயமா இல்லை. ஆனா அவங்கள நம்ம நினைக்கணும். ஒவ்வொரு நாளும் விவசாயி கஷ்டப்பட்டு இந்த உணவை விளைவிக்கிறார் அப்படிங்கிறது தெரியணும். அப்படிங்கறத அவங்களுக்கு நன்றியை வெளிப்படுத்துற விதமாகவும் அவங்கள நினைச்சு பாக்குற விதமாகவும் பொங்கல் விழா அமைஞ்சிருக்கு. விவசாயி மட்டும்தானா அப்படின்னா இல்ல. சூரியன், மழை, மண் மற்றும் கால்நடை இவங்க எல்லாத்தையுமே நினைச்சு பார்த்து அவங்களுக்கு ஒரு நன்றி சொல்லக்கூடிய ஒரு நாளா இந்த பொங்கல் விழா இருக்கு. நன்றி சொல்றதோட மற்ற உறவுகளையும் மேம்படுத்துறதுக்கு இந்த பொங்கல் விழா முக்கியமா இருக்கு. எல்லா பண்டிகையும் நம்ம ஒவ்வொரு நாள் தான் கொண்டாடுவோம். நியூ இயரும் ஒரு நாள் தான், கிறிஸ்துமஸும் ஒரு நாள் தான், எல்லாமே ஒவ்வொரு நாள் கொண்டாடுறோம். ஆனா இந்த பொங்கல் மட்டும் பாத்தீங்கன்னா 4 நாள் நம்ம கொண்டாடுறோம். அதுவும் ஒரே பேர்ல இல்ல, விதவிதமான பேர்ல நம்ம கொண்டாடுறோம். ஏன் நம்ம இந்த பொங்கலை 4 நாள் கொண்டாடுறோம்? நம்ம ஜனவரி தொடங்கிருச்சு அப்படின்னாலே புத்தாண்டு முடிஞ்சிருச்சு அப்படின்ற ஒரு கவலை இல்லாம நம்மளை அடுத்த நிகழ்வுக்கு எடுத்துட்டு போறது எதுனா பொங்கல். அப்பாடா பொங்கல் வந்துருச்சு, நிறைய நாள் லீவு கிடைக்கும் அப்படின்ற சந்தோஷத்தை தாண்டி ஒவ்வொரு நாளும் எதுக்காக இத்தனை நாட்கள் கொண்டாடுறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, போகி பண்டிகை அப்படின்னு எடுத்துட்டோம்னா பழைய கோபம், சோம்பல், இந்த எதிர்மறையான எண்ணங்கள் அதெல்லாம் நம்ம விட்டுறணும். ஒரே வார்த்தையில சொல்லணும்னா பழையனை கழிதல் புதியன புகுதல் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த இதுல நம்ம பழசெல்லாம் விட்டுட்டு புதுசா ஒண்ணு ஆரம்பிக்கணும் அப்படிங்கறதுல போகி பண்டிகை நம்ம கொண்டாடுறோம். அடுத்து சூரிய பொங்கல் நன்றி இல்லாத வாழ்க்கை வறட்சியாயிடும் அப்படின்ற மாதிரி நன்றி உணர்வோட நம்ம இருக்கணும். சூரியனுக்கு நன்றி சொல்லணும், இயற்கைக்கு நன்றி சொல்லணும் அப்படிங்கிற நினைவூட்டுற விதமா சூரிய பொங்கல் நமக்கு இருக்கு. மாட்டு பொங்கல் பாத்தீங்கன்னா மனிதன் மட்டும் அல்ல, நம்ம மனிதனை மட்டும்தான் மதிக்கணுமா அப்படி இல்ல, சக உயிர்களையும் மதிக்கணும் அப்படிங்கறத நினைவூட்டுறது எதுனா மாட்டு பொங்கல். காணும் பொங்கல் பழைய உறவுகள், புதிய உறவுகள், இது எல்லாத்தையும் புதுப்பிக்கிறதுக்கு என்ன ஒரு வழியா இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா காணும் பொங்கல். இந்த மாதிரி ஒவ்வொரு நேமிங்ல செலிப்ரேட் பண்றாலும் ஒவ்வொரு பொங்கல்லையும் நமக்கு அட்லாஸ்ட் என்ன கிடைக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா மகிழ்ச்சி அப்படின்றது எல்லாத்துக்கிட்டையும் நிறைஞ்சிருக்கு இந்த பொங்கல். இப்ப பொங்கல் அப்படின்னு சொன்னாலே பாரம்பரியமா அவங்க மண்பானையில தான் பண்றாங்க. சில பேர் இப்போ சில்வர் பாத்திரத்துல வைக்கிறாங்க. ஆனா மண்பானையில வைக்கிற டேஸ்ட் சில்வர்ல கிடைக்கிறது இல்ல. ஏன் நம்ம பொங்கல்ல மண்பானையில வைக்கிறோம்? பொங்கல் அந்த மண்பானை அப்படிங்கறதே பொங்கல்ல ரொம்ப எல்லாம் எங்க பார்த்தாலும் மண்பானை இல்லாம பொங்கல் இல்லைன்ற மாதிரி பிரிச்சு பார்க்க முடியாதுன்ற மாதிரி ஒரு காட்சியா இருக்கும் பொங்கல். பாத்தீங்கன்னா அதை எப்படி தயாரிக்கிறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா களிமண், மணல் மற்றும் தண்ணீர் இதெல்லாம் சேர்த்து அந்த குயவர்கள் அதெல்லாம் இது பண்ணி அதை உருவாக்குறாங்க. இதுல என்னென்ன இன்னொரு ஸ்பெஷல் இருக்கு, இதுல என்னென்னலாம் கலந்துருக்கு பாத்தீங்கன்னா நிலத்தோட மண்ணு, அப்புறம் நீரால அதை குலைக்கிறாங்க, அடுத்து காற்றோட உதவியால உலர்த்திட்டு நெருப்புனால சுடுறாங்க, அடுத்து ஆகாயத்தின் கீழ் அது தயாராகிறது. 5 பூதங்களையும் இதுல எடுத்துட்டு வராங்க. இந்த மண்பானையில இவ்வளவு ஸ்பெஷலா அப்படின்ற மாதிரி யோசிக்கிற அளவுக்கு இந்த மண்பானை உருவாக்குறாங்க. அப்ப 5 பூதங்களோட உதவியினாலதான் இந்த மண்பானை செய்யறாங்க. அடுத்து பாத்தீங்கன்னா மண்பானை இருக்கும் பொழுது ஒரு குளிர்சாதன பெட்டி இருந்தா கூட தண்ணீரை டேஸ்டா கொடுக்க முடியாது. அந்த அளவுக்கு நமக்கு வித்தியாசம் நல்லாவே தெரியும். மண்பானையில வச்சு தண்ணீர் குடிக்கிறதுக்கும் நார்மல் ஃப்ரிட்ஜில் வச்சு குடிக்கிறதுக்கும் உள்ள வித்தியாசம் தெரியும். இதுல உள்ள நன்மை என்னன்னு பாத்தீங்கன்னா வெப்பத்தை சீரா பரவ செய்யும். இந்த மண்பானையில பாத்தீங்கன்னா இதை நம்ம காரத்தன்மை அதுல இருக்கனால மண்ணோட காரத்தன்மை உணவின் அமிலத்தையும் சமன் செய்து இது எதுக்கு ஹெல்ப்பா இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா செரிமானம்.
செரிமான பிரச்சனை வராது இந்த மண்பானையில நம்ம வந்து சமைத்து சாப்பிடும் பொழுது அப்படின்னு சொல்றாங்க. மண்ணில் உள்ள இரும்பு மற்றும் கால்சியம் சத்துனால உடலுக்கு வந்து இது ரொம்ப வலிமை தருது. இந்த இது மட்டும்தான் இருக்கா அப்படின்னு கேட்டா உடலுக்கும் வலிமையை ஆக்குது அப்படின்னு சொல்றாங்க. மண்பானையில சமைக்கும் போது ருசி மாறாம அப்படியே இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மண்பானையில இவ்வளவு ஸ்பெஷல் இருக்கு அப்படிங்கறத நம்ம வெளிப்படுத்துறாங்க. இதெல்லாம் நம்ம யோசிக்கும் போது ஐயோ இதுக்காக நம்ம அங்க போனோமா இங்க போனோமா, ஒரு மண்பானை வச்சு தண்ணி குடிச்சுக்கலாமே அப்படின்ற மாதிரி ஒரு நமக்கு டைஜஷன் பிரச்சனை ஆகுது, இதாகுது அதாகுதுலாம் யோசிக்கிறது. மண்பானையில வந்து சமைக்கிறதா இருக்கட்டும், அந்த இயற்கையோடு இணைஞ்ச லைஃபுக்கு நம்ம திரும்பும் பொழுது திரும்பவும் நமக்கு எந்த ப்ராப்ளமும் வராம இருக்கிறது, உடலை பாதுகாக்கிறதுக்கு இந்த மண்பானை வந்து முக்கியத்துவமா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இந்த பொங்கல் வந்து நம்மளோட தமிழ் பண்பாட்டை எப்படி வெளிக்காட்டுது? நம்ம மண்பானையில செய்யும் பொழுது மண்ணிலிருந்தே வந்தோம் மண்ணுக்கே திரும்புவோம் அப்படிங்கிற ஒரு கருத்தை வந்து அது வெளிப்படுத்துது. அதே மாதிரி மஞ்சள், கரும்பு அதெல்லாம் வந்து நம்ம வந்து மங்களத்தையும் நம்ம படக்கூடிய கஷ்டத்தையும் எல்லாத்தையும் தாண்டி ஒரு இனிமையும் கொடுக்குது. பகிர்வு, பொங்கலோ பொங்கல், நம்ம எல்லா ஊர்கள்லயும் பார்ப்போம் பொங்கல் நடக்கும்போது பொங்கலோ பொங்கல் அப்படின்னு சொல்லிட்டு கத்துறதா இருக்கட்டும், இந்த குலவ சத்தமா இருக்கட்டும், அதுக்கப்புறம் எவ்வளவு ஒரு மகிழ்ச்சியா அதை வந்து அதை செலிப்ரேட் பண்றாங்க அப்படிங்கறதும் பாரம்பரியமாவே நம்ம பொங்கல் வைக்கும் போது பொங்கலோ பொங்கல் அப்படின்னு சொல்லி கத்தி எல்லாம் ஒரு மகிழ்ச்சியை வந்து அவங்கவுங்க வெளிப்படுத்துறதையும் இந்த தமிழர் பண்பாடு வந்து உணர்த்துது. ஒற்றுமையா இணைந்து குரல் கொடுக்கறது அப்படின்ற மாதிரி ஒரு செய்தியை வந்து அது கொடுக்குது. இப்போ இந்த காலகட்டத்துல பாத்தீங்கன்னா ஒருத்தருக்கு வீட்டுல இருக்கிறதுக்கே டைம் இல்லை. அதாவது எல்லாரும் காலை சக்கரத்தை கட்டின மாதிரி ஓடிட்டே இருக்காங்க, வேலை அது இது குடும்பத்தை பார்க்கணும் அப்படி ஓடிட்டே இருக்காங்க. ஆனா பொங்கல்னு வரும்போது மட்டும் எல்லாருமே இது வந்து ஹிந்து பண்டிகை மட்டும் இல்லாம தமிழர் பண்டிகைன்ட்டு இப்ப பெயர் பெற்றிருக்கு. அதாவது கிறிஸ்துவர்கள், ஹிந்து, முஸ்லிம் எல்லாருமே கொண்டாடிட்டு இருக்காங்க. பொங்கல் வந்து ஒரு சமத்துவ திருநாள் அப்படின்னு கொண்டாடுறாங்க. இது வந்து இந்த காலகட்டத்துக்கு என்ன செய்தி சொல்லுது? நீங்க சொல்ற மாதிரி எவ்வளவுதான் பிஸியா இருந்தாலும், எவ்வளவுதான் லைஃப்பை நோக்கி நம்ம ஓடிக்கிட்டே அது இதுன்னு பண்ணாலும், பொங்கல் வந்துருச்சுடா எந்த வேலைனாலும் சரி தூக்கி போட்டுட்டு உள்ளூருக்கு போகணும். அந்தந்த எல்லாரும் வந்து அவங்க உழைப்புக்காக அவங்க ஊர்லயே இருக்காங்களான்னு கேட்டா இல்ல, ஒவ்வொரு ஊர்ல ஒவ்வொரு நாடுல அந்த மாதிரி இருக்காங்க. பொங்கல்னு வரும்போது எப்படியாவது சொந்த ஊர்ல போய் கொண்டாடணும் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறதா இருக்கட்டும், பாரம்பரியத்தை நினைவுல வச்சு இந்த லீவுக்கு வந்து ஊருக்கு போய் அதை செலிப்ரேட் பண்ணாதான் ஒரு சிலருக்கு மகிழ்ச்சியாவே இருக்கும். அந்த மாதிரி மகிழ்ச்சியை வெளிப்படுத்துறதுக்கு இந்த பொங்கல் வந்து ரொம்ப முக்கியமா இருக்கு. அந்த இதை மறக்காம எவ்வளவுதான் நம்ம ஸ்பீட் லைஃப்ல போயிட்டு இருந்தாலும் இந்த பொங்கல் செலிப்ரேட் பண்ணும்போது தான் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்து திருப்பி நம்ம ஒர்க்குக்கு போகிறதுக்கு அதுவும் ஒரு வழியா இருக்கும் அப்படின்னே சொல்லலாம். இதோட மட்டும் இல்லாம இந்த பொங்கல்ல வந்து உழைப்பை மதிக்கணும், பிறருக்கு வந்து உரிய மரியாதை கொடுக்கணும், இயற்கையை மதிக்கணும், தண்ணீர், மண், மரம் இவங்க எல்லாத்தையும் நினைச்சு பார்க்கணும், நன்றி உணர்வோட இருக்கணும். நம்மளுடைய பெற்றோர்கள், ஆசிரியர்கள், முக்கியமா விவசாயிகள் இவங்க எல்லாருக்குமே நம்ம நன்றி உணர்வோட இருக்கணும் அப்படிங்கிறதையும், உறவுகளை வந்து நம்ம புதுப்பிச்சுக்கணும். எவ்வளவுதான் நம்ம மொபைல் போனு டெக்னாலஜி வளர்ந்தாலும் அதுல வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுக்காம இந்த மாதிரியான பாரம்பரியமான நிகழ்வுகள்ல வந்து நம்ம பங்கேற்று நம்மளுடைய உறவுகளையும் புதுப்பிச்சுக்கணும் அப்படிங்கறத இந்த பொங்கல் விழா வந்து நமக்கு அழகாக வெளிப்படுத்துது அப்படின்னு சொல்லலாம். ரொம்ப நன்றி. இன்னைக்கு சிறப்பா சொன்னீங்க. பொங்கல்னா வந்து வெறும் பொங்கல் மட்டும் கொண்டாட கிடையாது, அது வந்து நம்ம விவசாயத்தை போற்றுறதுக்கான ஒரு திருவிழாவா நாங்க தெரிஞ்சுக்கிட்டோம். விவசாயம் இன்னும் வளரணும் அப்படின்னு நீங்க சொல்லியிருக்கீங்க. இப்போ இருக்க ஜெனரேஷனும் விவசாயத்தை கத்துக்கணும். சிறப்பா சொல்லி செய்திகள். உங்கள் நாட்டிலும் உலகெங்கிலும் நற்செய்தியை பகிர்ந்து கொள்வதில் உங்கள் அயராத அர்ப்பணிப்புக்கு எனது நன்றி. இது பெரும்பாலும் உங்கள் அமைதியான ஆனால் அர்த்தமுள்ள உடனிருப்பு வழியாக காட்டப்படுகிறது என்று கூறினார் திருத்தந்தை 14ஆம் லியோ. ஆயர்கள் 5 ஆண்டுக்கு ஒரு முறை திருத்தந்தையை சந்தித்து தங்கள் மறைமாவட்டங்களின் நிலவரம் பற்றி அறிவிக்கும் அத்லிமினா நிகழ்வை ஒட்டி ஜனவரி 16 வெள்ளியன்று காலை 9 மணி அளவில் ஸ்லோவேனியாவின் ஆயர்களை திருப்பீடத்தில் சந்தித்து கலந்துரையாடிய போது இவ்வாறு தெரிவித்தார் திருத்தந்தை. தனது அத்லிமினா உரையில் ஸ்லோவேனியாவின் வளமான கிறிஸ்தவ பாரம்பரியத்தை பாராட்டிய திருத்தந்தை நாட்டின் ஆன்மீக, கலாச்சார மற்றும் கல்வி வாழ்க்கைக்கு அதன் பங்களிப்புகளை குறிப்பிட்டார். குறிப்பாக குடும்பங்கள், இளைஞர்கள், நோயாளர்கள் மற்றும் தேவையில் இருப்போருக்கு அர்ப்பணிப்புடன் மேய்ப்பு பணியாற்றியதற்காகவும் கிறிஸ்துவின் அன்பிற்கு உயிர்த்துடிப்புள்ள சான்றுகளாக அவர்களின் பணியை எடுத்துக்காட்டுவதற்காகவும் ஆயர்களுக்கு நன்றி தெரிவித்தார் திருத்தந்தை.
போர், சமூக அச்சங்கள் மற்றும் மாறிவரும் மேய்ப்பு பணி கட்டமைப்புகள் உள்ளிட்ட சமகால சவால்களுக்கு மத்தியில் வலிமை, துணிவு மற்றும் நம்பிக்கையின் ஆதாரமாக திரு அவைக்குள் ஒன்றிப்பின் முக்கியத்துவத்தையும் அவர்களுக்கு வலியுறுத்தினார் திருத்தந்தை. பாகிஸ்தானின் சிந்து மாநிலத்தின் ஹைதராபாத்தில் உள்ள புனித எலிசபெத் கத்தோலிக்க மருத்துவமனையில் இறுதிக்கட்ட புற்றுநோயால் பாதிக்கப்பட்டவர்களுக்கான முதல் நோய் தடுப்பு சிகிச்சை மையம் தொடங்கப்பட்டுள்ளதாக கூறியுள்ளது பீதேஸ் செய்தி நிறுவனம். ஜனவரி 16 வெள்ளிக்கிழமையன்று இந்த தகவலை வழங்கியுள்ள அச்செய்தி நிறுவனம், தேவையில் இருக்கும் நோயாளர்களுக்கு வலி நிவாரணம், ஆறுதல் மற்றும் இரக்கத்துடன் கூடிய பராமரிப்பை வழங்குவதை இந்த மையம் நோக்கமாக கொண்டுள்ளதாகவும் எடுத்துக்காட்டியுள்ளது. ஜனவரி 12 திங்களன்று நடைபெற்ற விழாவில் பாகிஸ்தானுக்கான திருப்பீட தூதர் பேராயர் ஜெர்மானோ பெனமோத்தே, ஹைதராபாத் ஆயர் சாம்சன் சுகார்தீன், ஹங்கேரி தூதர் சோல்டன் வர்கா உள்ளிட்ட முக்கிய பிரமுகர்கள் கலந்து கொண்டனர் என்றும் தெரிவித்துள்ளது. ஹங்கேரிய அரசு மற்றும் ஆஸ்திரேலியா மற்றும் இங்கிலாந்தைச் சேர்ந்த நன்கொடையாளர்களால் ஆதரிக்கப்பட்ட இந்த முயற்சி மத மற்றும் சிவில் அதிகாரிகளால் பாராட்டப்பட்டது என்பதையும் அச்செய்தி நிறுவனம் சுட்டிக்காட்டியுள்ளது. ஜனவரி 15, 16 தேதிகளில் மேற்கொண்ட தனது மெய்ப்பு பணி பயணத்தின் போது குவைத்தில் உள்ள கிறிஸ்தவர்கள் நம்பிக்கை, அமைதி மற்றும் ஒன்றிப்பின் சாட்சிகளாக திகழ வேண்டுமென அவர்களை ஊக்கப்படுத்தினார் திருப்பீடச் செயலர் கர்தினால் பியத்ரோ பரோலின். வடக்கு அரேபிய வட்டாரத்தின் அருள்பணியாளர்கள், இருவாழ் துறவியர் மற்றும் பொதுநிலை விசுவாசிகளிடையே உரையாற்றிய கர்தினால் பரோலின் அவர்கள் திருத்தந்தை 14ஆம் லியோ அவர்களின் வாழ்த்துக்களை வழங்கியதுடன் அவர்கள் ஆற்றி வரும் பணிகளுக்காக தனது நன்றியையும் தெரிவித்துக் கொண்டார். குவைத்தில் உள்ள கலாச்சாரம் மற்றும் மத பன்முகத்தன்மையை சுட்டிக்காட்டிய கர்தினால் பரோலின் அவர்கள் கிறிஸ்தவர்கள் கிறிஸ்துவுக்குள் உண்மையான உடன்பிறந்த உறவை வெளிப்படுத்தி அமைதி மற்றும் ஒன்றிப்பின் இறைவாக்கினர்களாக திகழ வேண்டும் என்று அழைப்பு விடுத்தார். கடவுள் வாழும் உண்மையான கோவில் விசுவாசிகளின் வாழ்க்கையே என்று எடுத்துக்காட்டிய கர்தினால் பரோலின் அவர்கள் வளைகுடா நாடுகளில் உள்ள மற்ற கிறிஸ்தவ திருச்சபைகளின் தலைவர்களை சந்தித்து தனது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டார். ஓப்பன் டோர்ஸ் எனப்படும் அனைத்துலக கிறிஸ்தவ தொண்டு நிறுவனம் வெளியிட்டுள்ள 2026ஆம் ஆண்டுக்கான உலக கண்காணிப்பு பட்டியலில் உலகம் முழுவதும் துன்புறுத்தல்களை எதிர்கொள்ளும் கிறிஸ்தவர்களின் எண்ணிக்கை ஏறத்தாழ 38,80,00,000 உயர்ந்துள்ளது என்றும் இது கடந்த ஆண்டை விட 80 லட்சம் அதிகம் என்றும் தெரிவித்துள்ளது. இந்நிலையில் கிறிஸ்தவர்களுக்கு எதிரான வன்முறை கடுமையாக அதிகரித்துள்ளதை சுட்டிக்காட்டிய அந்நிறுவனத்தின் இயக்குனர் கிறிஸ்டியன் நானி அவர்கள், இதில் பெண்களும் குழந்தைகளும் மிக மோசமாக பாதிக்கப்பட்டுள்ளனர் என்றும் அவ்வாறு பாதிப்புக்குள்ளாகும் நபர்களில் 20,10,00,000 பேர் பெண்கள் அல்லது சிறுமிகள் என்றும் தெரிவித்துள்ளார். மேலும் இந்த பாதிக்கப்பட்டவர்களில் 11 கோடி பேர் 15 வயதிற்குட்பட்ட குழந்தைகள் என்றும் கிறிஸ்தவர்களுக்கு எதிராக மிக கடுமையான துன்புறுத்தல்கள் நிலவும் நாடுகளின் எண்ணிக்கை 13 15 அதிகரித்துள்ளது என்றும் சுட்டிக்காட்டியுள்ளார். ரோமையில் உள்ள இத்தாலிய மேலவையில் இந்த அறிக்கை சமர்ப்பிக்கப்பட்ட போது நைஜீரியாவிலிருந்து வந்தவர்களின் நேரடி சாட்சியங்களும் முன்வைக்கப்பட்டன. அத்துடன் அந்நாட்டில் தீவிரவாத குழுக்களின் தாக்குதல்கள் தொடர்ந்து நடைபெற்று வருவதாக ஓப்பன் டோர்ஸ் நிறுவனம் எச்சரித்துள்ளது. இத்துடன் வத்திக்கான் வானொலியின் தமிழ் ஒலிபரப்பு நிறைவு பெறுகின்றது. தொடர்வது அதன் மலையாள நிகழ்ச்சிகள். உங்கள் செவிமடுத்தலுக்கு நன்றி. வணக்கம். வணக்கம். இதுவரையும் நீங்கள் செவியுற்றது வத்திக்கான் வானொலியின் இன்றைய நிகழ்ச்சிகள். மீண்டும் மற்றொரு வத்திக்கான் வானொலி நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை அன்பு விடைபெற்றுச் செல்வது உங்கள் அன்பின் பேசாலை தாஸ்.